கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தால் உங்களுடைய ரேங்க் எப்படி வந்து பார்க்குறது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ரேங்க் எப்படி பார்க்குறது, ஜென்ரல் ரேங்க் எப்படி பார்க்குறது, கவர்மெண்ட் ரேங்கிங் எப்படி பார்க்குறது, உங்களுக்கு எல்லாமே A to Z இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் போய்ட்டு tnea.online.org அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள், ரேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜென்ரல்னு இருக்குது, அகாடமிக் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு இருக்குது, அகாடமிக் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் இருக்குது, அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு ரேங்க் இருக்குது, அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் ரேங்க் இருக்குது, அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் இருக்குது, ஒகேஷ்னல் ஜென்ரல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒகேஷ்னல் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு இருக்குது, ஒகேஷ்னல் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது, ஒகேஷ்னல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் இருக்குது, ஒகேஷ்னல் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு ரேங்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் ஒகேஷ்னல் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இதில் வந்து எலிஜிபிளோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ரேங்க் வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் அகாடமிக் ரேங்க் பார்க்கணுன்னா அகாடமிக் கிளிக் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஏபிள்னா அதை கிளிக் பண்ணலாம், ஜென்ரல்னா அதை கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரேங்க்கும் வந்து நீங்கள் எது ஓப்பன் பண்ணுறீங்களோ அது ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஜென்ரல் அகாடமிக் ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்னு இருக்குது. ஓவரால் எல்லாருடைய ரேங்க்கும் இதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தோஷிதா லக்ஷ்மி அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. கட் ஆஃப் வந்து 200 ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. செகண்ட் ரேங்க் வந்து நிலஞ்சனம் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து 200 கட் ஆஃப். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வச்சு அவங்களுடைய ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க்கை அந்த மாதிரி tnea.online.org போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படி இல்லைனா உங்களுடைய நேமை டைப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஜென்ரல் ரேங்கிங் தான். சரிங்களா? லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,97,601 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, 1,97,601 பேருக்கு ரேங்க் லிஸ்ட். லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 77.5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. முன்னாடியே வீடியோவில் சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணி எஸ் அப்படின்றவங்க தான். அவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 199.5. அவங்களும் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் தான் வராங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாருடைய ரேங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கவர்மெண்ட் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எத்தனை பேருக்கு ரேங்க் வந்திருக்குன்னா 31,788. செகண்ட் காலமில் இருக்கிறது அப்ளிகேஷன் நம்பர். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் ரேங்க்கை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் நேமை போட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க்கை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், இப்போ நான் முன்னாடி வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் போயிட்டு அதில் நான் என்ன பண்ணிட்டேன், லாகின் கொடுத்துட்டேன். லாகின் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் பிளாங்காக தான் இருக்குது. எல்லாருமே சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சர்ச் ஃபார்னு இருக்குது பாருங்கள், கார்னரில் சர்ச் ஃபார்னு இருக்கா? அந்த சர்ச் ஃபாரில் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே செகண்ட் காலமில் கொடுத்துருக்காங்களா ரேங்க்குக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் போடலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய நேமையும் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்கள் நேம்லனா போட்டிங்கன்னா ஒரே நேமில் பல பேர் வரும். அதனால் கண்டுபிடி கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் என்ன, நீங்கள் எந்த ரேங்க், உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன ரேங்க் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுடைய நேமை போடும்போது உங்களுடைய இப்போ மணிகண்டன்ற நேம்லேயே 1000 பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து தெரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்ளிகேஷன் நம்பர் அந்த சர்ச் ஃபார்னு இருக்கு இல்லையா கார்னரில், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்சனலாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இருந்தாலும் கூட ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு சென்னையில் என்ன காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூரில் என்ன காலேஜ் இருக்குன்னு அட்டானமஸ் காலேஜஸ்லேருந்து எல்லாமே பெஸ்ட் காலேஜஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் கொடுக்குறேன். கவுன்சிலிங் வரைக்குமே நம்மளுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.